டிசி ஆர்சிபி ஏற்கனவே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. கேஎல் ராகுல் வந்து இதாண்டா என் கிரவுண்டு, நான் தாண்டா அடிப்பேன், நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போயிட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் டிசிக்கும் நடக்கிற மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம வார் பயங்கரமான ஒரு போரா இருக்க போகுது. சொல்லி சொல்லி அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி விராட் கோலி வந்து சொல்லி அடிக்க போறாரு. கேஎல் ராகுலும் மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பலத்தையும் காட்ட போறாரு. இந்த அளவுக்கு தான் வந்து இந்த மேட்ச் இருக்கும். ஆர்சிபி அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களா, இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுவாங்களா டிசி கூட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிவெஞ்ச கையில எடுத்து அதுல இருந்து எஃபோர்ட் போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போன மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஜேம்ஸ் கர்சல்வுட் அவர் மட்டும் அந்த ஒரு ஓவர் கரெக்டா போடலன்னா அவங்க தோத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டிசியை விட ஆர்சிபி வந்து கொஞ்சம் குறைவான மெச்சூரிட்டி, ஹேண்டிலிங்கு, டீம் சேசிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசி வந்து பெட்டரா தெரியுறாங்க. ஆர்சிபி வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுறாங்க. அதாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியா தெரியுறாங்க. இதுல எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்களோ அந்த டீம் கிடுகிடுன்னு மலை அளவுல ரன் அடிக்க போறாங்க. அந்த ரன்னை யாருமே செகண்ட் பேட்டிங் பண்றவங்க திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு தான் போகுது. அது யார் டாஸ் வின் பண்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கறத டாஸ் அப்பதான் தெரியும். இருந்தாலும் டிசி பக்கம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன் போகுது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி நல்லா விளையாடுவாங்க, இருந்தாலும் டிசி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, விராட் கோலியோட சம்பவம் இருக்குங்க. விராட் கோலி மட்டும் தான் சம்பவம் செய்யறாரு, டிம் டேவிட் சம்பவம் செய்யறாரு, மற்ற யாரும் பெருசா சம்பவம் செய்யலையே. படிக்கல் வந்து சம்பவம் செஞ்சாரு, பட்டித்தர் வந்து ராஜித் பட்டித்தர் வந்து போன தடவை சம்பவம் செய்யல. இந்த தடவை செய்வாங்களா? செஞ்சா வேற மாதிரி இருக்கும். ஆர்சிபி பிளே ஆஃப் போறது எனக்கு சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம்.